எதுக்காக பெரிய வீடு, எதுக்காக பெரிய காரு, எதுக்காக பெரிய வாழ்க்கை? யாரை திருப்திப்படுத்துவதற்காக? நிறைவான வாழ்க்கைக்கு நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்த கோடீஸ்வரர்களை போய் கேட்டு பாருங்கள். நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு பாருங்க. நிம்மதியா தூங்குறியான்னு கேட்டு பாருங்க. உன் உடல் நல்லா இருக்கா, உடல் நலம் நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஊர்ல உனக்கு மரியாதை இருக்கான்னு கேட்டு பாருங்க. தம்பி தப்பாவே வாழ்ந்துட்டான், இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கடைசி நேரத்தில் கதறி அழுவதை நான் காவல்துறை அதிகாரியாக பார்த்திருக்கின்றேன். அதை பார்த்தோன்னே இன்னும் பணம் வேணும் பணம் வேணும்னு ஓடுறான், தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறான். இதே மாதிரி ஒவ்வொருத்தனையா பார்த்துட்டு ஓட்டத்தை அதிகப்படுத்தி 60 வயது ஆனவன திரும்பி பார்க்கறான். அவன் இழந்திருப்பது என்ன அந்த பணத்திற்காக பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான், தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறான், சில பேர் குடும்பத்தை இழந்திருக்கிறான், பிள்ளைகள் வெகு தூரம் போய்விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கே நேரமாகி விடுகிறது, காலம் கடந்து விடுகிறது. இவை எல்லாவற்றையும் இழந்து பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? இருக்கிற மாசிடோனியா அரண்மனையை தாண்டி போறான். அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஒரு அகங்காரத்தை பார்க்கறான். உடனே அலெக்சாண்டர்கிட்ட கேட்கிறான், அவன் இந்த சத்திரத்துல ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போலாமான்னு கேட்கிறான். பயங்கர கோபம் வந்துடுது. ஏண்டா என்னோட அரண்மனையை பார்த்தா உனக்கு சத்திரம் மாதிரி இருக்கா, அவனை உள்ள கொண்டு விடான்ட்டான். மந்திரிகிட்ட இவனுக்கு என்ன தண்டனைன்னு முடிவு பண்ணணும். மந்திரி உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லியிருக்காரு, ஏண்டா வந்து அரண்மனையை சத்திரம்னு சொன்னாங்க. நீ மந்திரியான்னு கேட்கிறான் அந்த ஞானி. ஆமாங்கிறான். பிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். நான் புறநானூர்ல ஒரு நல்ல குடும்பம்னா முறையான வழியில பொருள் வரணும்னா, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா, ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனா. பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான வேலைக்கு போகாதான்னு சொல்றது நம்முடைய திருக்குறள், நம்முடைய சங்க இலக்கியங்கள். அதை படிக்கணும். உழைப்பின் வாரா உரு பெறும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா இறை வழிபடும். நினைச்சு பாருங்க. நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும். அதுதான் படிப்பினுடைய பெருமை. சரி, பணம் படிப்பை பத்தி நிறைய சொல்லியாச்சு. ஒரு மனித வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, தேவையான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், அமைதியான குடும்பம், துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு நல்ல வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அறிகுறிங்கிறாரு கலீல் ஜிப்ரான். ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? பணம் மட்டும் இருந்தா உலகத்துல எந்த கவலையும் இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன். துயரங்களும் துன்பங்களும் பணக்காரர்களுக்கும் உண்டு, ஏழைகளுக்கும் உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? பணக்காரன் பாயில உட்காந்துட்டு அழுவான், ஏழை தரையில உட்காந்துட்டு அழுவான். அழுவுறது எல்லாரும் அழுதுதான். அவன் ரொம்ப பணம் வச்சிருந்தா சோபால உட்காந்து அழுவான். இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை. நினைச்சு பாருங்க. வாழ்வெல்லாம் போராட்டம் இங்கே, இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கே? எங்க வாழ்றோம்? ஆசையிலே சில நாள், பெரும் அவஸ்தையிலே பல நாள், வாழ்வதுவோ சில நாள், இதில் வாடுவதேன் பல நாள். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. நண்பர்களே, ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். கண்ணதாச அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகா சொல்லுவான், 6 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்தேன், 100 ரூபாய் கிடைச்சா வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிரணும்னு நினைச்சேன். 100 ரூபாய் கிடைச்சிச்சு, பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னு லட்சங்கள் வர பார்த்ததுன்னு கோடீஸ்வரன் ஆகணும்னு மனசு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்தன, மனம் அமைதி அடைந்ததா என்றால் இல்லை, நோட்டடிக்கின்ற உரிமையே கேட்கிறது. அப்பதான் எழுதுவான், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. நீ போதும் நினைச்சா செல்வம் போதும், வேணும்னு நினைச்சா அதுக்கு அளவே இல்லைன்ட்டான். வேதாத்திரி மகரிஷி அழகா சொல்லுவாரு, ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய உணவு, உடை, உறைவிடம், அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொண்ட பிறகு கூட மேலும் மேலும் பணத்தை தேடி ஓடுகிறான். பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறான், அவனுக்கு நிறைய பணம் இருக்கிறத பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா, வாழ்வதற்கான செலவு மிக குறைவு, பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி வாழ்றதுக்கான செலவு அதிகம். அதை பார்த்தோன்னே இன்னும் பணம் வேணும் பணம் வேணும்னு ஓடுறான், தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறான். இதே மாதிரி ஒவ்வொருத்தனையா பார்த்துட்டு ஓட்டத்தை அதிகப்படுத்தி 60 வயது ஆனவன திரும்பி பார்க்கறான். அவன் இழந்திருப்பது என்ன அந்த பணத்திற்காக பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான், தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறான், சில பேர் குடும்பத்தை இழந்திருக்கிறான், பிள்ளைகள் வெகு தூரம் போய்விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கே நேரமாகி விடுகிறது, காலம் கடந்து விடுகிறது. இவை எல்லாவற்றையும் இழந்து
பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? இது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தன் நிறைய சாப்பிட்றத பார்த்து எல்லாரும் அவனை பாராட்டினாங்கன்னா மேல மேல சாப்பிட்டுட்டே இருந்தானா எப்படி சீக்கிரம் செத்து போகணும், அது மாதிரி மற்றதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணாம பணத்துக்கு மட்டுமே நேரத்தை செலவு பண்ணானா சீக்கிரத்துல வாழ்க்கை இழந்துடுறான், வாழ்க்கை இழந்து விடுகிறான்னு எழுதுறான். அதை விட இன்னும் அருமையா தலாய் லாமா சொல்றாரு, இந்த மனுஷனை பத்தி நான் புரிஞ்சுக்கவே முடியலையா, இள வயதுல தன்னுடைய ஆரோக்கியத்தை செலவு பண்ணி பணத்தை தேடுறான், வயசானவன பணத்தை செலவு பண்ணி ஆரோக்கியத்தை திரும்ப வாங்கணும்னு முயற்சி பண்றான், ஆஸ்பத்திரிக்கு போய் எதிர்காலத்துல நல்லா வாழணுங்கிறதுக்காக நிகழ்காலத்துல வாழாம தவிக்கிறான், தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாப்போடு இருந்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழாமலே இறந்து போறான். அந்த பத்தி புரிஞ்சுக்கவே முடியலங்கிற. அதை விட இன்னும் அழகா ராபின் சர்மா சொல்லுவான், நிறைவான வாழ்க்கைக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. எப்படின்னா வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எப்படின்னா BMW காரை வீட்டில் வச்சுட்டு பிபி ஏறின உடம்போட அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கோ ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கோ போறதை விட நல்ல பஸ்லயோ சைக்கிள்லயோ இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வர்றவன் மிகப்பெரிய புத்திசாலிங்கிறான். நான் சொல்லல, ராபின் சர்மா சொல்றேன். அவன் சொல்றான் பாருங்க, வீட்டிற்கு ஊருக்கு நடுவே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் பணத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எதுக்காக பெரிய வீடு, எதுக்காக பெரிய காரு, எதுக்காக பெரிய வாழ்க்கை, யாரை திருப்திப்படுத்துவதற்காக? நிறைவான வாழ்க்கைக்கு நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்த கோடீஸ்வரர்களை போய் கேட்டு பாருங்கள். நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு பாருங்க, நிம்மதியா தூங்குறியான்னு கேட்டு பாருங்க, உன் உடல் நல்லா இருக்கா, உடல் நலம் நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஊர்ல உனக்கு மரியாதை இருக்கான்னு கேட்டு பாருங்க. தம்பி தப்பாவே வாழ்ந்துட்டான், இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கடைசி நேரத்தில் கதறி அழுவதை நான் காவல்துறை அதிகாரியாக பார்த்திருக்கின்றேன். அப்போ பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இத்தனை பேர் பணத்தை பத்தி சொல்லிட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹெல்த், வெல்த், டைம், இது மூணு ஒரு மனுஷன்ட்ட சும்மா ஒன்னாவே இருக்காதுங்க. நினைச்சு பாருங்களேன், யாரும் நம்ம நினைக்க மாட்டோம். சின்ன வயசுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், வெல்த் பணம் இருக்காது. மத்தியம வயதுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல வெல்த் இருக்கும், டைம் இருக்காது, நாயா பேயா ஓடிட்டு இருப்போம் ஓடுற மாதிரி. வயதான பிறகு நல்ல டைம் இருக்கும், நல்ல வெல்த் இருக்கும், பணம் இருக்கும், ஹெல்த் இருக்காது. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வாழ்க்கை அனுபவிக்கலாம்னா கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றான், சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. Happiness to be found along the way, not in the end of the road, for then the journey will be over. பணத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு கடைசியா வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம்னா செத்து போயிடுவாங்க. நீ நடந்து போகும்போதே உன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு போய்விடு. ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை போற வழியிலேயே வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிரு, திரும்ப வரமாட்டேன். இதை விட உங்களுக்கு பணத்தை பத்தி வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டீவ் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், அந்த ஆள் எழுதுறான், பணம் தான் வாழ்க்கைன்னு உலக கோடீஸ்வரர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன். இன்று மரணப்படுக்கையிலே படுத்திருக்கின்றேன். என்னுடைய உயிரை இழுத்து பிடிப்பதற்காக ஓடுகின்ற இந்த மிஷினோட சத்தம் மட்டும்தான் என்னுடைய காதுகளிலே கேட்கிறது. நான் சம்பாதித்த எதையும் நான் கொண்டு போக போவதில்லை என்பதை நான் உணர்ந்து விட்டேன். தயவு செய்து நீங்க கடைசி காலத்துல ஏதாவது நல்லது செய்யணும்னா உங்க குடும்பத்தோட, நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்க உங்க குடும்பத்தோட உங்க பிள்ளைங்களோட நிறைய ஊருக்கு போங்க, நிறைய பயணப்படுங்க, நிறைய படிங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகு. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல ஒரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிட்டால் இயற்கையும் இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லைனா. உங்களுக்கு தெரியுமா, 100 புத்தகங்களும் 1000 ஞானிகளும் சொல்ல முடியாததை, போதிக்க முடியாததை ஒரே ஒரு மரணம் போதித்து விடும். மரணம் போதித்து, ஞானம் போதிப்பதிலே மரணத்துக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி என்ன மரணத்தோட பெரிய சிறப்பு? நம்ம மரணத்தை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு இறப்பே இல்லைன்னு தான் நம்ம இருக்கோம். நீர்க்குமிழி போன்றதடா வாழும் காலம், நீதி ஒன்றே நிலைத்திருக்கும் போகும் காலம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான். அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிர் இறங்கும் போதில் எதை கொண்டு சென்றார்? நிலம் என்றால் 6 அடிதான், அதற்கு மேலே நெருப்பில் இட்டால் சாம்பல் என்று மீதம் ஏதோன்னா.
தாயாரின் கையில் இருந்து சம்சாரம் கைக்கு வந்து நோயாகி முதுமை கண்டு கண் மூடுவார். இதை உணராமல் ஒன்றிருக்க மற்றொன்றை தேடுவார். அதனாலதான் பாரதிதாசன் சொல்லுவான், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக வாழ்ந்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடான். ஏன் நிலம், ஏன் காரு, என்னுடைய பங்களா. ஒரு ஞானி அலெக்சாண்டர் இருக்கிற மாசிடோனியா அரண்மனையை தாண்டி போறான். அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சு அலெக்சாண்டர் நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஒரு அகங்காரத்தை பார்க்கறான். உடனே அலெக்சாண்டர்கிட்ட கேட்கிறான், அவன் இந்த சத்திரத்துல ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போலாமான்னு கேட்கிறான். பயங்கர கோவம் வந்துடுது. ஏண்டா, என்னோட அரண்மனையை பார்த்தா உனக்கு சத்திரம் மாதிரி இருக்கா, அவனை உள்ள கொண்டு விடான்ட்டான். மந்திரிகிட்ட இவனுக்கு என்ன தண்டனைன்னு முடிவு பண்ணணும். மந்திரி உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லியிருக்காரு, ஏண்டா வந்து அரண்மனையை சத்திரம்னு சொன்னாங்க. நீ மந்திரியான்னு கேட்கிறான் அந்த ஞானி. ஆமாங்கிறான். சத்திரம்னா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான். வழிப்போக்கர்கள் தங்கிட்டு போறது அப்படிங்கிற. உடனே மன்னனை பார்த்து கேட்கிறான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில யார் இருந்தாங்கிறான். எங்க தாத்தாங்கிறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரா இருந்தா எங்க அப்பா. இப்ப யாரா இருக்கா, மன்னன் பிலிப் நான் இருக்கேங்கிறான். இனிமேற்கொண்டு யாரா இருப்பான், என் மகன் அலெக்சாண்டர் அந்த இருக்கான் பாரு, அவன் தான் இருப்பாங்க. ஏண்டா முட்டா பையில வர்றவன் ஒவ்வொருத்தரும் தங்கிட்டு தானே போற, அதுதானடா சத்திரங்க. டயோஜனிஸ்னு ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க. மாசிடோனியா பட்டணத்துல மன்னன் அலெக்சாண்டர் வாழும் போது வாழ்ந்தவன். புத்தகங்களே 24 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தான். புத்தகத்தை பத்தி பேசி முடிச்சிடறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கடைசி அந்த உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் மன்னன் அலெக்சாண்டர் நின்றுட்டு இருக்கும் போது மக்கள் இதை போல சாரியா வர்றாங்க, தன்னை பார்க்க வர்றாங்கன்னு உடையெல்லாம் சரி பண்ணிக்கிறான். அத்தனை பேர் அவனை கிராஸ் பண்ணி திரும்பி கூட பார்க்காம நேரா போறான். தளபதியை கூப்பிடுறாங்களா, எங்கடா போறாங்க. டயோஜனிஸ்னு ஒரு ஞானி இருக்காரு, அவரை பார்க்க போறாங்க. என்னடா, நான் உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் நினைக்கிறேன், என்ன பார்க்காம அவனை பார்க்க போறான், அவன் யார போய் அழைச்சிட்டு வரான். தளபதி போய் அவனை கூப்பிடுறான். அவன் வந்து சூரிய வெளிச்சத்துல கூரைக்கு முன்னாடி, கூரை வீட்டிற்கு முன்னாடி புத்தகத்தை திறந்து வைத்து சூரிய ஒளியிலே படித்துக் கொண்டு சம்மணமிட்டு உட்கார்ந்து இருக்கின்றான். இவன் போய் மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறான், அழைச்சிட்டு வா அப்படிங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலேங்கிறான். இல்ல மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. அப்படின்னா அவனை வர சொல்லுங்கிறான். எப்படா நான் போய் சொல்றதுன்னா, இல்லைன்னா சொல்லாதங்கிறான். இவங்க இருந்து வெறுங்கையோட போறான். ஏன்டா அழைச்சிட்டு வரல மன்னனாங்கிறான். அவன் உங்களை வர சொல்றான். என்ன வர சொன்னான். சரி நானே வர்றேன் அப்படின்ட்டு போறான். இவன் போய் குதிரையை கொண்டு போய் அவன் படிச்சுட்டு இருக்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறான். புத்தகத்திலிருந்து முகத்தை திருப்பாமல் சூரிய ஒளிப்பட்டு நான் படித்துக் கொண்டிருப்பதை இடையிலே மறைப்பவன் யார், சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே படுவதை தடுப்பவன் யார், சற்றே விலகி நில்கிறான். அவன் சொன்ன தோரணையை பார்த்தோன்னே அலெக்சாண்டர் குதிரையை தள்ளி நிறுத்துறான். நிறுத்திட்டு இறங்குறான். இவனு இறங்குறான். நான் தான் அலெக்சாண்டர் வந்திருக்கேங்கிறான். தெரியும் சொல்லுங்கிறான். என்ன பார்க்கணும்னு நினைச்சு என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். உடனே அவன் சொல்றான், ஒரே கேள்விதான், இந்த மக்கள் பூரா உலகத்தையே ஜெயிச்ச என்ன பார்க்காம ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்க்க வந்திருக்கானே எதுக்கு அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவன். மண்ணை வென்ற உன்னை விட்டு என்னை வென்ற என்னையே பார்ப்பதற்காக வருகிறார்களடா, இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய்? உன்னுடைய வாளினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பேர், என்னுடைய நூலினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை பெற்றவர்கள் கோடானு கோடி பேர். அதனால் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். இதுதான் பணம், இதுதான் நூல். இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இதுவரை நான் உங்களிடம் பேசியது எல்லாம் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வருகிறேன்.